எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளித்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே நான் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே நான் அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, ஒதுங்கி போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, ஒதுங்கி போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே, ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே. சொந்த பிள்ளை தந்தவராம், சொந்த பிள்ளை தந்தவராம், மற்ற எல்லாமும் அருளிடுவார், மற்ற எல்லாமும் அருளிடுவார். அவர் நாமத்தை உயர்த்துவோம். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, உற்சாகமாய் நான் ஒடுங்கி போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, ஒன்றும் நினைத்திடாதே, ஒன்றும் நினைத்திடாதே. இயேசு புது வழி திறந்திடுவார், இயேசு புது வழி திறந்திடுவார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நான் ஒதுங்கி போவதில்லை, நான் ஒதுங்கி போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. நம்ம எல்லாரும் ஒரு விசையாய் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஒரு 1 minute நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் மறைத்து வெளிப்படுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா. பரத்திலிருந்து உடைய மன்னாவை அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் கொடுத்தது போல இன்றைக்கி வார்த்தை என்கிற மன்னாவை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை எடுத்தது முதல் கொண்டு ஆண்டவரத்தில், ஆண்டவரே கடைசி வரைக்கும் அந்த போய் நிற்கிற வரைக்கும் ஆண்டவரத்தில் கேட்டுகிட்டே இருப்பேன். ஆண்டவரே சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், கன்ஃபார்மாக இல்லை லாஸ்ட் மினிட்ல நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுவீங்களா? சொல்லுங்கப்பா,
கேட்டுக்கொண்டே இன்னைக்கு பாடல் வழியாவே கத்தர் அதை இன்னுமாக உறுதிப்படுத்தினார். ஆராதனை வேளையில கத்தர் உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஆமென். தம்முடைய வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிற தேவன். ஆமென். வாக்குறுதி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. மனிதர்களுடைய வாக்குறுதி மாறலாம். நம்முடைய வாழ்க்கையில மனிதர்கள் நல்ல சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க, தலையில சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க, கையில சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம ஆட்கள் ஒருபடி மேலே போய் பைபிள்லேயே சத்தியம் பண்ணுவாங்க. ஒரு நாள் அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யவே கூடாது. ஹல்லேலூயா, பைபிளில். ஆனால் வாக்குறுதியை வாக்கு பண்ணினவர் மாறிடாத தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா நிச்சயமா அவர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நம்ம கவலைப்பட தேவையில்லை, நம்ம வருத்தப்பட தேவையில்லை, நம்ம துக்கமுகமா இருக்க தேவையில்லை. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே ஆமேன் கொஞ்சமாக தான் வந்துச்சு, இப்போ ஆமேன் நிறையா வந்துச்சு, முகத்தில் சிரிப்பை காணோம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு இருக்கிற கவலையெல்லாம் நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்நாளில் நம்ம சிரிக்கவே மாட்டோம். ஆமென். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, என்னவா இருந்தாலும் சரி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். கரங்களை பிடித்து சொல்லுங்களேன் பக்கத்தில், என்ன இருந்தாலும் சரிங்க கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஓகே, நாளை கவலைப்படட்டும். ஹல்லேலூயா. இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திற்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்புவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் ஒருவேளை நம்ம அடிக்கடி வாசிச்சிருக்கலாம், இல்ல நமக்கு பயம் வர்றப்ப கலக்கம் வர்றப்ப இந்த வசனத்தை எடுத்து நம்ம வாசிச்சிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். வேத வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கலங்காதீங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன ஒரு காரியம், தம்முடைய சீஷர்கள் இயேசுவோடு கூட ஊழியத்துக்கு சென்ற சீஷர்கள், அநேக அற்புத அடையாளங்களை பார்த்த சீஷர்கள், அநேக அடையாளங்களை இயேசுவின் கரங்களின் மூலமாக அற்புதங்களை பார்த்த இந்த சீஷர்கள், இயேசுவோடு பயணித்த சீஷர்கள், இயேசுவோடு கூட இருந்த ஜனங்கள், அந்த சூழ்நிலையில இயேசுவோடு கூட இருந்த அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றார். அதுக்கு மேல உள்ள அதிகாரம் எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு கூட சீஷர்கள் எப்படியெல்லாம் ஆண்டவரோட கூட இருந்தாங்க, ஊழியம் செஞ்சாங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல எல்லாம் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் அன்னைக்கு சீஷர்களுக்கு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சொன்னது போலவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை விசுவாசிச்சு ஆமென் சொல்றவங்க எல்லாம் இன்னொரு முறை சொல்லலாமா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கலக்கங்கள் இருக்கலாம், பயங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கலாம். நம்ம ஒருவேளை நல்லா இருக்கிறது போலதான் தெரியும். நீங்க அநேக நேரங்களில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஏன் இந்த கலக்கம் வருகிறது, ஏன் இந்த திகில் வருகிறது, ஏன் இந்த பயம் வருகிறது, ஒரு இனம் புரியாத கலக்கம் வருகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம கவலைப்படுறோம் தெரியும், நம்ம வருத்தப்படுறோம் தெரியும், நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறோம் தெரியும், நம்ம கலக்கத்தில் இருக்கோம் தெரியும். ஆனா நம்ம எதுக்கு கலக்கப்படுகிறோம், எதற்கு பயப்படுகிறோம், எதற்கு திகைக்கிறோம், எதற்கு சோர்வா இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம கவலைப்படுறது மாத்திரம்தான் தெரியும். ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம்முடைய தேவனுக்கு நாம எதற்கு கலங்கி இருக்கிறோம் என்று அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஓ என்னுடைய இருதயம் யாருக்கும் தெரியாது, நான் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறேன் என்று யாருக்கு தெரியாது, எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறேன் என்று யாருக்கும் தெரியாதுன்னு ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நீங்க எதற்கு கலங்குறீங்க, எதற்கு சோர்வா இருக்கிறீங்க, எதற்கு கவலைப்படுறீங்க, எதை நினைத்து
புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க, எந்த காரியத்தை குறித்து நீங்க திகைத்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மீண்டுமாக பக்கத்துல கையை பிடித்து சொல்லுங்க, கலங்காதீங்க சிஸ்டர், கலங்காதீங்க பிரதர், எதை குறித்து கலங்காதீங்க. ஓ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலக்கம் இன்னைக்கு வாழ்க்கையில, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயம் சில காரியங்களை குறித்து. ஆமென். நேற்றைய தினத்தில் அஸ்ஸாம்லேருந்து பாஸ்டர் அவர்கள் ஃபோன் பண்ணினாங்க. ஃபோன் பண்ணி, பாஸ்டர் அப்போ தான் இந்த வசனத்தை எடுத்து தியானித்து கொண்டு இருக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்கா, ஆண்டவரத்தில் அடையாளெல்லாம் கேட்டு இதுதானாப்பா, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு தியானித்து கொண்டே இருக்கிறேன். பாஸ்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருகிறது. என்ன வருகிறதுன்னா, அஸ்ஸாம்லேருந்து பாஸ்டர் கூப்பிடுறாங்க. பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? நல்ல நலம் துக்கம் எல்லாம் விசாரிச்சுட்டு, நலமெல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் வரும் பொழுது 8 சபைகள் எங்களிடத்தில் இருந்தது. நீங்கள் வந்து போனதற்கு பிற்பாடு 18 சபைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய சாட்சியை சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, ரெண்டாவது ஒரு சாட்சியை சொன்னாங்க. பாஸ்டர் நீங்கள் வந்து போனதுக்கு அப்புறம் கர்த்தர் பெரிய காரியங்களை ஊழியத்தில் செய்கிறாரு. எல்லாரும் எங்கள் நிலத்தில் இடம் கட்டுங்க, எங்கள் லேண்டில் இந்தாங்கன்னு நிலத்தை கொடுக்குறாங்க. பாஸ்டர் எந்த நிலத்தில் வாங்கி சர்ச்சை கட்டுறதுன்னு தெரியல. பாஸ்டர் வந்து ஃபோனெல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்து சொன்னாங்க, அப்போ அந்த மாதிரி அஸ்ஸாமில் இப்போ ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறார். பாஸ்டர் இப்படியாய் சாட்சியாக சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே இருதயம் கலங்கிடுச்சு. ஏன்பா இத்தனை பாஸ்டர் சொன்னாங்க, அவ்வளோ ஜனங்க எங்கள் இடத்துல சர்ச்சு கட்டுங்க, எங்கள் இடத்துல சர்ச்சுங்க, இங்கே திருப்பூரில் ஒரு ஆள் எழும்ப மாட்டாங்களா அப்படின்ட்டு எனக்கு அப்படியே ஒரு சோர்வு. அதுக்கு பாஸ்டர், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா. ஏன்பா எடுத்து வச்ச எனக்கேவா? ஓகே, என்னுடைய இருதயம் கலங்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கும் ஒரு நாளிலே அற்புதம் செய்வார். நமக்கும் விஸ்தாரமான எல்லைகளை கர்த்தர் தருவார். நம்முடைய ஊழியத்தை, சபையை கர்த்தர் ஒரு நாளிலே விஸ்தாரமாக்குவார். ஹல்லேலூயா. ஏனால் வாக்குறுதி பொய்யாகாது, தீர்க்க தரிசனம் பொய்யாகாது, வாக்கு தத்தம் பொய்யாகாது. ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். இதை விட வேற யார் ஆறுதல் நமக்கு சொல்ல முடியும்? இதை விட வேற யார் நம்மை தேற்ற முடியும்? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 43ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அங்கே பார்க்கிறோம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். அதுக்கு கீழே என்ன போடப்பட்டிருக்கிறது? தேவனை நோக்கி காத்திரு. சில நேரங்களில் நம்முடைய ஆத்துமா கலங்குகிறது, நம்முடைய ஆத்துமா தியங்குகிறது. அதான் இங்க சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே, சங்கீதக்காரன் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற, ஏன் எதை குறித்தும் கலங்குகிறாய், ஏன் எதை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய், ஏன் எதை குறித்தும் தியங்கி கொண்டு இருக்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் கலக்க வருகிறது, ஏன் கவலை வருகிறது, ஏன் நம்ம தியங்கி கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? எதை தேடணுமோ அதை நம்ம தேடுறதை விட்டுடுறோம், எதில் உட்காரணுமோ அதை நோக்கி உட்கார்றதுல இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கலக்கங்கள் வருகிறது. அந்த கலக்கங்களை நம்மளால மேற்கொள்ள முடியவில்லை, நம்முடைய பயங்களை நம்மளால மேற்கொள்ள முடியவில்லை, நம்முடைய பிரச்சனைகளை நம்மாலே என்ன செய்ய முடியவில்லை, மேற்கொள்ள முடியவில்லை. அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி. இந்த கலங்கும் பொழுது இந்த இருதயம் பார்த்தீங்கன்னா வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அழகாய். அதே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு இடத்துல வாசிக்கிறோம், யோபு சொல்லுகிறத பார்க்கிறோம். யோபு 15:12வது வசனத்தில் யோபுக்கு அநேக பிரச்சனைகள், பாடுகள் இருந்தது. அங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, உம்முடைய இருதயம் எங்கே கொண்டு போகிறது. சில நேரங்களில் நம்ம நொறுக்கப்படும் பொழுது, கலக்கம் அடையும் பொழுது, நம்ம பயப்படும் பொழுது, கவலைப்படும் பொழுது நம்முடைய இருதயம் எங்க போகுதுன்னே தெரியாது, நம்முடைய இருதயம் எதை யோசிக்குதுன்னு தெரியாது. அநேக நேரங்களில் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு வேளை நீங்க அனுபவிச்சிருக்கலாம், அந்த பாதைகளுக்குள்ளாய் கடந்து வந்து இருக்கலாம். சில நேரங்களில் நமக்குள்ளாய் கலக்கங்கள் வரும் பொழுது, சில காரியத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நம்மை சுற்றி இருக்கிற நெருக்கங்களை குறித்து, சில பலவீனங்களை குறித்து நம்ம கலங்கும் பொழுது நம்முடைய இருதயம் எதையோ யோசிக்கும்,
எதையோ நம்முடைய இருதயத்துல தேவையில்லாத காரியங்கள் வரும். அதான் யோபு சொல்றாரு, உம்முடைய இருதயம் எங்கே கொண்டு போகிறது என்று யோபுல பார்க்கிறோம். அப்படின்னா நம்முடைய இருதயம் கலங்கும் பொழுது, நம்முடைய இருதயம் துவளும் பொழுது, நம்முடைய இருதயம் கவலைப்படும் பொழுது நம்முடைய இருதயம் எங்க போகிறது? ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல நம்முடைய சிந்தனை, நம்ம யோசிக்கிற அந்த சிந்தனைகள் எங்கே போய் கொண்டு இருக்கிறது? வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவனை நோக்கி காத்திரு. ஹல்லேலூயா. நம்ம கலங்கும் பொழுது தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கலக்கங்கள் வரும் பொழுது, திகழ்கள் வரும் பொழுது, பயங்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. அன்றைக்கு சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உயிர் தெழுந்ததற்கு பிற்பாடு சீஷர்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அங்கே தரிசனமாகிறார். சீஷர்கள் கூறியிருந்த இடத்துல ஆண்டவர் தரிசனமாகும் பொழுது, உயிர் தெழுந்ததற்கு பிற்பாடு அங்க எல்லா சீஷர்களும் கூடி இருக்கிறாங்க. அப்ப இயேசு அவர்கள் நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம். ஏன்னா சிலுவையில அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்துட்டார். சிலுவையில அவர் நமக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். சிலுவையில நம்முடைய பாவங்களை அவர் போக்கி விட்டார். சிலுவையில நம்முடைய சாபங்களை மாற்றி விட்டார். சிலுவையில நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்துட்டார். அவர்கள் நடுவில் இயேசு வரும் பொழுது உங்களுக்கு சமாதானம் அப்படின்ட்டு வர்றாரு. ஏன் தெரியுமா? ஏன் ஆண்டவர் சமாதானம் சொல்லிட்டு வர்றாரு தெரியுமா? ஏன்னா அவர்களுடைய இருதயம் அங்கே கலங்கி கொண்டிருந்தது. ஆண்டவர் கேட்கிறாரு, உங்கள் இருதயம், அந்த வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? ஆமென். கலக்கம் வர்றதுக்கு இன்னொரு ஒரு காரியம், இருதயத்தில் சந்தேகங்கள் எழும்புகிறது. ஆமென். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயங்கள் ஏன், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் என்று ஆண்டவர் அவர்கள் நடுவில் பார்த்து கேட்கிறார். ஆமென். அவங்க ஒரே கலக்கத்தில் இருந்தாங்க, பயத்தில் இருந்தாங்க, திகில்ல இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆண்டவரை வேற சிலுவையில் அடிச்சிட்டாங்க. ஆண்டவர் உயிர் தெழுவன் வேற. அதெல்லாம் அவங்களுக்கு அப்பதான் எல்லாமே ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அவங்களுடைய இருதயம் கலங்கி கொண்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து, ஒரு சூழ்நிலைகளை குறித்து. ஒருவேளை நாம் என்ன இருதயத்தில் கலங்கி கொண்டிருக்கிறோம் என்று நம்முடைய மனைவிக்கு தெரியாது, கணவருக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, சொந்த பந்தங்களுக்கு தெரியாது, கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தெரியாது. சில காரியங்களை குறித்து நம்முடைய இருதயம் கலங்குகிறது. அநேக நேரங்களில் நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். இது எப்படி ஆகும்? மரியாள் கலங்கினா இல்லையா? மரியாள் பயப்பட்டதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் காணப்படுகிறது. அன்றைக்கு சீஷர்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம். ஆமென். இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். ஆமென். உங்களுக்கு சமாதானம். கலங்காதீங்க சிஸ்டர், கலங்காதீங்க பிரதர். ஹல்லேலூயா. எதை குறித்து நீங்க கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, கலங்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். எதை குறித்து நீங்க கலங்கி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய காரியங்கள் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு 2 காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில ஏன் கலக்கம் வருகிறது என்று சொன்னால், நிந்தையான பேச்சு நிமித்தமாய், நமக்கு எதிராய் பேசுகிறவர்களின் நிமித்தமாய், வீணான வார்த்தையின் நிமித்தமாய் அநேக நேரங்களிலே நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க. நம்முடைய குடும்பத்திலேயோ இல்லை வேலை ஸ்தலங்களிலேயோ ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு நம்மை தூஷித்து விடுவாங்க, நம்மளை ஏதாவது கேவலமாக பேசிடுவாங்க. நமக்கு எதிராய் பேசுகிற அந்த வார்த்தை, இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் கலக்கங்கள் என்ன தெரியுமா? வார்த்தையின் நிமித்தமாய் கலக்கங்கள் வருகிறது. ஆமென். சில வார்த்தைகள் தாங்க முடியலை, சில நிந்தனைகள் தாங்க முடியலை, சில அவமானங்கள் தாங்க முடியலை, சில பிரச்சனைகள் தாங்க முடியலை, சில தோல்விகள் தாங்க முடியல. மனிதனுடைய நிந்தனையான பேச்சு, மனிதனுடைய அந்த வீணான பேச்சு, மனிதன் நமக்கு விரோதமாய் பேசுகிற அந்த பேச்சு சில நேரங்களில் என்ன செய்ய முடியல?
தாங்க முடியாமல் நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது? கலக்கம் அடைகிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். தாவீதுக்கு விரோதமாய் சீமேயு தூசித்தான். ஆமென். தாவீது என்ன சொன்னாரு? ஆண்டவர் அனுமதிக்கிறாராகும் அப்படின்னு அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். ஆமென். அதை குறித்து அவர் கலக்கப்படலை. இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற சில நிந்தனையான வார்த்தைகளின் நிமித்தமாய், சில நிந்தனையான பேச்சுகளின் நிமித்தமாய், சில மோசமான வார்த்தைகளின் நிமித்தமாய், நமக்கு எதிராய் பேசுகிற சில தூஷிக்கிற வார்த்தைகளின் நிமித்தமாய் நம்முடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, யார் என்ன பேசினாலும் சரி, யார் உங்களுக்கு எதிராய் செயல்பட்டாலும் சரி, யார் உங்களுக்கு எதிராக பேசினாலும் சரி, யார் உங்களை தூஷித்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒருபோது கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் வார்த்தையின் நிமித்தமா, தூஷித்தது நிமித்தமா, நிந்தனையான பேச்சு நிமித்தமா கலங்காதிருப்பதாக. ஒருவேளை அப்படிப்பட்ட கவலை உங்க மனசுல இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு போகும் பொழுது அதை எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்துல விட்டுருங்க. என்ன பேசினாலும் சரி, ஆண்டவரே என்னை என்ன நிந்தித்தாலும் சரி, என்னை என்ன அவமானமாக்கினாலும் சரி, என்னை என்ன அவதூறாய் பேசினாலும் சரி, நான் கலங்க போவதில்லை என்ற தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை அதுதான், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. அன்னைக்கு வேதத்தில் நம்ம பல காரியங்களை பார்க்கிறோம். அன்றைக்கு யோசுவாவினுடைய நாட்களில யோசுவா ஒரு கலங்கி, யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கலங்கி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோசுவா 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிச்சீங்கன்னா, யோசுவாவுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய கலக்கம் இருந்தது. ஏன்னா அவர்களுக்கு முன்பாக ஆயி பட்டணம் இருந்தது. அந்த ஆயி பட்டணத்தை முறியடிக்கணும், அந்த யுத்தத்தில் வெற்றி பெறணும். தங்களுக்கு எதிராக இருக்கிற, தங்களுக்கு எதிராக காணப்படுகிற யுத்தத்தில் இருக்கிற அந்த ஜனங்களை என்ன செய்யணும்? முறியடித்து அந்த ஆயி பட்டணத்தை என்ன செய்ய வேண்டும்? பிடிக்க வேண்டும். அங்க ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவே நீ என்ன செய்ய? பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க, உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அன்னைக்கு யோசுவாவுக்கு சொன்ன தேவன், யோசுவா எதை குறித்து பயந்து கலங்கி போய் இருந்தாரோ, எதை குறித்து திகிலா இருந்தாரோ, எதை குறித்து என்ன பண்ண போறோம் தெரியல, அவ்வளவுதான், இந்த யுத்தத்தில் முடிஞ்சது, இதை எப்படி கைப்பற்ற போகிறோம், இது எப்படி நம்முடைய கைக்கு வரும், இது எப்படி நம்ம கையில வந்து வாய்க்கும், இது எப்படி நம்ம கரங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இதை எப்படி கைப்பற்ற போகிறோம் என்ற கலக்கம் யோசுவாவினுடைய வாழ்க்கையிலையும் அங்க இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. அந்த கலக்கத்தை கர்த்தர் மாற்றினார். ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார், உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, உன் கையில நான் ஆயி பட்டணத்தை ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஒருவேளை சில காரியங்களை குறித்து நீங்க கலங்குறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எது உன் கையில வரலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை உங்கள் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு தெரியல ஏன் இதை கர்த்தர் சொல்றான்னு தெரியல. ஓ தீர்க்க தரிசனமா சொல்றேன், சில காரியங்கள் உங்க கையில வராம இருக்குது, சில டாக்குமெண்ட்ஸ் கையில வராம இருக்குது, சில உங்களுக்கு சொந்தமான காரியங்கள் உங்க கையில வராம இருக்குது. நீங்க கலங்காதீங்க, நீங்க பயப்படாதீங்க. உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன், உன் கரத்துல ஒப்பு கொடுப்பேன். நீ கலங்கி கொண்டு இருக்கிற அந்த கலக்கத்தை மாற்றி உன் கையில நான் அதை ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பேசுறார். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு நாட்கள் ஆண்டவரே, அன்னைக்கு யோசுவா கையில கர்த்தர் ஆயி பட்டணத்தை ஒப்பு கொடுத்தது போல இன்னைக்கு உங்க கரங்களில நீங்க எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அதை கர்த்தர் ஒப்பு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். யோசுவாவுக்கு சொன்ன அதே தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த காலை வேளையில பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த கலக்க தேவையே இல்லைங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் கலக்கப்படணும்? புறஜாதி தான் கலக்கப்படணும். ஆமென். ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளணும். மனுஷனுடைய வார்த்தை நம்மளை கலக்கப்படுத்தும், கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றும். ஆமென். மனுஷனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம கலங்கி போய் உட்கார்ந்துருவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, அது உங்களை தேற்றும், அது உங்களை அரவணைக்கும், அது உங்களை ஆற்றும், அது உங்களை தைரியப்படுத்தும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல, மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தையும் விட்டு விடாதிருங்கள். ஆமென்.
ஏன் உங்கள் தைரியத்தை விடுறீங்க நீங்கள்? ஆண்டவர் சொல்கிறாரு, மிகுந்த பலனுக்கு ஏதுவான. இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற, ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சொல்கிறார். எபிரேயரில் அழகாக அந்த வசனம் நல்ல நிதானித்து நீங்கள் வாசித்து பாருங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை. இன்னைக்கு சில நேரம் அந்த தைரியம் தான் போயிடுது. சில சூழ்நிலைகளை பார்த்து தைரியத்தை இழந்துடுறோம். சில சூழ்நிலை நம்மை கலங்கடிக்கும் பொழுது தைரியத்தை இழந்துடுறோம். சில ஃபினான்ஷியல் லெவலில் நம்ம டவுன் ஆகும் பொழுது அந்த தைரியத்தை இழந்துடுறோம். சில பலவீனத்துக்குள்ளாக நாம் போகும் பொழுது தைரியத்தை இழந்துடுறோம். சில தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, அது நம்மை கலங்கடித்து விடும் பொழுது நாம் தைரியத்தை இழந்துடுறோம், விசுவாசத்தை இழந்துடுறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தைரியத்தை இழந்துடாதீங்க. பக்கத்தில் கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், தைரியத்தை மாத்திரம் இழந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை நீங்க இழந்து விடாதீங்க. ஓ ஹல்லேலூயா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் இழந்து விடாதீங்க. ஒருபோதும் ஆண்டவருடைய பிள்ளைங்க வசனத்தை, வேதத்தை கையில வைத்துக்கொண்டு தைரியத்தை மாத்திரம் இழந்துடக்கூடாது. சோர்வு வரதா செய்யும், பிரச்சனைகள் வரதா செய்யும், கலக்கங்கள் வரதா செய்யும், சில நேரங்களில் பலவீனங்கள் வரதா செய்யும். ஆனால் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதீங்க. விசுவாசத்தில் நீங்க உறுதியாய் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இங்க யோசுவாவினுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம், அவர்களுக்கு எதிராய் வருகிறவர்களை கண்டு கலங்கி கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அங்க ஆண்டவர் சொல்றாரு, மனுபுத்திரனே, நீ என்ன செய்ய, இந்த மனிதர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அவர்கள் முகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? கலங்க கூடாது என்று சொல்லி அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு மனுஷர்களை பார்த்து, அவர்களுடைய வார்த்தைகள் மாத்திரமல்ல, அவர்களுடைய தோற்றத்தை பார்த்து, அவர்களுடைய பலத்தை பார்த்து, நம்மளை காட்டிலும் பயங்கரமா இருக்கிறாங்க, நம்மளை காட்டிலும் கொஞ்சம் வெள்ளா இருக்கிறாங்க, நம்மளை காட்டிலும் கொஞ்சம் பலமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மனிதர்களை பார்த்து பயந்து விடக்கூடாது, மனிதர்களுடைய முகத்தை பார்த்து கலங்கி விடக்கூடாது. அன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் அதான் சொல்ற, மனுபுத்திரனே, நீ மனுஷனை பார்த்து கலங்குற, மனுஷனுடைய முகத்தை பார்த்து கலங்குற. சிலருடைய முகத்தை பார்க்கும் போது நமக்கு கலக்க வரும், பயம் வரும். என்ன ஆகுமோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, என்ன செஞ்சிருவாங்களோ, சரியா நமக்கு சாதகமாய் முடியுமோ என்கிற கலக்கங்கள் வரும். அதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவங்க முகத்துக்கு என்ன செய்யக்கூடாதா? கலங்க கூடாது. மனுஷனுடைய முகத்துக்கு கலங்காமல் இரு, அவர்கள் கலக வீட்டார். இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற, நம்மை காட்டிலும் பலம் உள்ளவர்கள், நம்மை காட்டிலும் வசதி படைத்தவர்கள், நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அவர்களுடைய முகங்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது? கலங்கி போயிடக்கூடாது. ஐயோ, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, இல்லை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ. ஒரு நாள் மனுஷனுக்காகவோ மனுஷனுடைய முகத்துக்காகவோ கலங்கி போய் நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. கலங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மாற்றாள் மரியாளை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம், நீ அநேக காரியங்களை குறித்து, ஹல்லேலூயா, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிறது. மாத்தாளுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தது. ஹல்லேலூயா. நீ கூடுகிற சகோதர சகோதரியோ, உங்களுடைய வாழ்க்கையில் கவலை வந்தாவே கலக்கம் வந்துடும். ஆமென். நீங்கள் எந்த காரியத்தை, இந்த இருதயம் பார்த்தீங்கன்னா கவலைப்படும் பொழுது யோசித்து கொண்டே இருக்கும். அநேக காரியங்களை யோசிக்கும். இப்போ என்ன ஆக போகுது, அப்போ என்ன ஆக போகுது, ஃப்யூச்சரை குறித்து ஒரு யோசனை, யோசிச்சே நம்ம மண்டை என்ன ஆகுமோ தெரியல, இல்லாத இதெல்லாம் வந்துடும். ஹல்லேலூயா. யோசிச்சே வியாதியை நம்மளே வர வச்சுக்குவோம். இந்த சிந்தனையில், இந்த இருதயத்தில் யோசிக்கிறது. மாற்றாளுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தது. அநேக காரியம், சில காரியம் இல்லை. வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது? அநேக காரியங்கள். சகோதரமார்களை கேட்டால் அவங்க நம்மளை காட்டிலும் டபுள் மடங்கு வச்சுருப்பாங்க.
ஃபேமிலி, ஃபினான்ஷியல், மனைவி, பிள்ளைங்க, நல்ல பொசிஷன், அவங்கள கேட்டால் பயங்கர லிஸ்ட்டு போடுவாங்க. நம்மளை கேட்டால், சகோதரிமார்களை கேட்டால் நம்ம ஒரு லிஸ்ட்டை போடுவோம். பிள்ளைங்க இப்போ தான் பிள்ளை பிறந்திருக்கும், அடுத்து எந்த ஸ்கூலில் சேர்க்குறது, என்ன பண்ணுறது, பிள்ளைங்களுடைய எதிர்காலம், இப்போ தான் அது ஸ்கூலில் படிச்சுட்ருக்கோம். கல்யாணம் வரைக்கும் போய் கவலைப்படுவோம். எப்படி கல்யாணம் பண்ண போகிறோன்னு தெரில, என்ன சேர்த்து வைக்க போகிறோன்னு தெரில, என்ன கோர்ஸ் படிக்க வைக்க போகிறோன்னு தெரியல, பிள்ளைகளுக்குன்னு என்ன சேர்த்து வைக்க போகிறோன்னு தெரில, எப்போ வீட்டை கட்ட போகிறோன்னு தெரில, எப்போ கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறோன்னு தெரில. இப்போ தான் ஸ்கூல் போயிட்டுருக்கு. ஆமென். அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துடுவார்னு விசுவாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. யோசிச்சு 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 இருதயத்தில் அநேக காரியங்களை சிந்தித்து சிந்தித்து கவலைப்பட்டு அந்த கவலை அப்படியே கலக்கங்களாக மாறும். அந்த கலக்கம் கடைசியில் எப்படி மாறும்? பயங்களாய் மாறும். இது முடியுமா, முடியாதா, இது வாய்க்குமா, இது வாய்க்காதா? நீங்கள், நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், யோசிக்கிறத நீங்கள் விட்டுருங்க. ஆமென். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை, இந்த உலகத்தில் மனுஷன் அதை வச்சிருக்கலாம், இது வச்சிருக்கலாம், இந்த உலகத்தை ஃபுல்லாக எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஒருவேளை நம்ம அனுபவிக்காமல் இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்க முடியாமல் இருக்கலாம். உங்கள் பிள்ளைங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த மாற்றால் என்ன செய்கிறாள்? அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாள். தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், தன்னுடைய வேலையில், தன்னுடைய வியாபாரத்தில், தன்னுடைய பிள்ளைகளை குறித்து. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை குறித்து தான் நமக்கு அநேக கவலை உண்டு. ஆமென். அநேக வருத்தங்கள் உண்டு. என்ன செய்ய போகிறோம், எதை செய்ய போகிறோம், இன்னும் ஒன்றும் நடக்கலையே, இன்னும் நம்ம எதுவுமே பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தலையே, இன்னும் குடும்பத்துக்கு சரியான ஒரு ஃபினான்ஷியலை நம்ம ஆயத்தப்படுத்தலையே, பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்ம அமைத்து கொடுக்க இன்னும் ஒன்றும் செய்யலையே. மகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்முடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்முடைய வேலை ஸ்தலம் எப்படி இருக்கும், நமக்குன்னு கர்த்தர் என்ன எதிர்காலத்தில் என்ன முன்குறித்து வைத்திருக்கிறார். இப்படி யோசிச்சு யோசிச்சு சிந்திக்கிறது தப்பில்லை, ஜெபத்தில் வைக்கிறது தப்பில்லை, ஆண்டுடைய சமூகத்தில் பாதத்தில் வைக்கிறது தப்பில்லை. அன்னாளுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அன்னாள் அவள் என்ன செய்தாள்? தன்னுடைய குறைவை நினைத்து, தனக்கு இல்லாத அற்புதங்களை நினைத்து, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலையே நினைத்து அவள் கவலைப்பட்டு கலங்கினாள், கண்ணீர் சிந்தினாள். ஆனால் அவள் ஒரே ஒரு காரியத்தை செய்தாள். அவள் தேவாலயத்தில் போய் என்ன செய்தாள்? ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி விட்டாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த கலக்கங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்தில் வைத்து 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 அதை யோசித்து கொண்டே இருக்கிறது. அதே பிரச்சனையை யோசிக்கிறது, அதே பேச்சை யோசிக்கிறது, அதே பழைய காரியங்களை யோசிக்கிறது, அதே சிந்தனைகளையே இருதயத்தில் வைத்து புலம்புகிறது, அதே பழைய காரியங்களையே என்ன செய்கிறது? நல்ல அசை போட்டு மென்னு அது அப்படியே மென்னுட்டே இருக்கிறது. பழைய குப்பைகளை, பழைய காரியங்களை, பழைய பிரச்சனைகளை, பழைய கசப்பான காரியங்களை அதை யோசிச்சு 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 நம்ம என்ன செய்கிறோம்? கலங்கி போகிறோம் சில நேரங்களில். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் அன்னாள் செய்தாள். தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஊற்றிவிட்டாள். தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றினாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இல்லைங்க. அவளுக்கு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி அவள் கவலைப்படலை. ஏற்ற நேரம் ஒன்று வந்தது. கர்த்தர் சாமுவேலை அன்னாளுக்கு கொடுத்தார். இந்த மாற்றால் என்ன செய்கிறார்? அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை ஆமென் விட்டுட்டா. எது முக்கியமோ அதை விட்டுட்டா. மார்த்தாள் வேலையை செய்ய கவலைப்பட, வேலைக்கு போக கவலைப்பட, அந்த வேலையை செய்ய கவலைப்பட, வீட்டில் வேலையை செய்ய, ட்ரெஸ் வாஷ் பண்ண, அதை பண்ண, க்ளீன் பண்ண, அதை பண்ண, மறுபடியும் உட்காந்து கவலைப்பட, வெளியில் வேலைக்கு போக, பல நபர்களை பார்க்க, ஏதோ ஆறுதலாக யாராவது 2 பேர் பேசுவாங்களா, பேச, அவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண, வேலையில் பிஸியாக இருக்க, மறுபடியும் வீட்டுக்கு வந்து கவலைப்பட. இந்த மார்த்தாளுடைய வாழ்க்கையில் பற்பல வேலைகளை செஞ்சிட்டே இருந்தா. ஆனால் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கலக்கம் அப்படியே இருக்குது, மாறவே மாட்டிது. சில கவலைகள் மாத்திரம் மாறவே இல்லை, சில கலக்கங்கள் மாத்திரம் நம்முடைய இருதயத்திலிருந்து போக மாட்டேது, சில பயங்கள் நம்முடைய இருதயத்தை விட்டு போக மாட்டேது. ஏன் தெரியுமா? நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாததுனால தான். தேவ சமூகம், மரியாள்
தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. இது மரியாளுக்கு மாத்திரமல்ல, பெண்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே இது பொருந்தும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம என்னைக்கு உட்கார முடியாம இருக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய இருதயம் கலக்கத்தில் தான் இருக்கும். ஹல்லேலூயா. என்றைக்கு தேவ சமூகத்தை தேடி அவரை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, வேதத்தில் இன்னொரு வசனம் அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவருடைய சமூகத்தில் உட்காராம நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாம வேதத்தை வாசிக்காம இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்றேன், நிச்சயமா அந்த கலக்கத்திலேயே தான் நம்ம இருப்போம், நம்ம கவலையிலேயே தான் இருப்போம். எத்தனை செய்தி கேட்டாலும், எத்தனை வாக்குத்தத்தங்களை ஸ்டேட்டஸ்ல வச்சாலும், எத்தனை ஷார்ட்ஸ் நம்ம வச்சாலும், எத்தனை மெசேஜஸ் நம்ம வச்சாலும், நம்ம ஆண்டுடைய சமூகத்துல உட்காராம நம்ம வேதத்தை நேசிக்காம ஒருபோதும் அந்த கலக்கம் மாறாதுங்க. நமக்காக ஒருத்தர் பேசிட்டே தான் இருப்பாங்க ஒழிய, நமக்காக ஒருத்தர் நல்ல வார்த்தைகளை வசனங்களை சொல்லுவாங்களே ஒழிய, நம்ம வசனங்களை வாயிலிருந்து பேசாம நம்முடைய கலக்கம் மாறாது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கம் மாறணும் சொன்னா வேதத்தை நேசிக்க வேண்டும், நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றாளுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருந்தது. அவள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்தால், கலங்கி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில இந்த மாற்றாள் இருந்தாள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாற்றாளுடைய வாழ்க்கையில இருந்தது போல அல்ல, மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய இருதயம் கலங்காது. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்துல வாசிக்கிறோம், யோசபாத்துடைய வாழ்க்கையில வாசிக்கிறோம். யோசபாத்துடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ராஜா. அவர் அந்த ராஜாவினுடைய வாழ்க்கையில ஒரு கலக்கம் வந்தது. என்ன கலக்கம் தெரியுமா? யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் வந்தது. ஹல்லேலூயா. ராஜானாவே என்ன வரும்? யுத்தம் வரும், சண்டை வரும். இன்னைக்கு ராஜா மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே சில யுத்தங்கள் வருகிறது, சில சண்டைகள் வருகிறது, சில போராட்டங்கள் வருகிறது. அன்னைக்கு யோசபாத்தினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அன்னைக்கு யோசபாத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் அங்கே உண்டானது. அந்த யுத்தத்தை குறித்து கலக்கம் உண்டானது, அந்த யுத்தத்தை குறித்து பயம் உண்டானது. அவர்களுக்கு எதிராய் நின்ற ஜனங்களை குறித்து ஒரு பயம் உண்டானது, அவர்களுக்கு எதிராய் இருந்தவர்களை குறித்து ஒரு கலக்கம் உண்டானது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அங்க வாசிக்கிறோம். அங்க யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே, யோசபாத்தினுடைய நாட்களிலே ஒரு யுத்தம் உண்டானது என்று நம்ம வாசிக்கிறோம். அந்த யுத்தத்திலே இவர்கள் என்ன செய்வது, எப்படி இந்த யுத்தத்தை மேற்கொள்வது, என்ன செய்வது என்று தெரியாதபடி கலங்கி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில ராஜாவும் ஜனங்களும் இருந்தாங்க. அன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? 20வது வசனம் 15வது வசனத்துல, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. யாருடனும் நீங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாரிடத்திலும் நீங்க ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த பிரச்சனை உங்களுடையதல்ல, இந்த கவலை உங்களுடையதல்ல. ஏனென்றால் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று. அது மாத்திரமல்ல, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் என்று. இன்னைக்கு ஏன் நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம்? ஏன் பிரச்சனைகளை நாமே சுமந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் போராட்டங்களை நாமே சுமந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் கலக்கங்களை நாமே சுமந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் பயந்து கொண்டிருக்கிறோம்? சில சூழ்நிலைகளை பார்த்து, சில காரியங்களை பார்த்து ஏன் நம்முடைய வாழ்க்கையில பயங்கள் உண்டாகிறது? ஏன்னா அவர்கிட்ட நம்ம யுத்தத்தை கொடுக்கறது கிடையாது. ஹல்லேலூயா. பிரச்சனையை அவரிடத்துல கொடுக்கறது கிடையாது. அங்க ஆண்டவர் அதான் சொல்றாங்க, அங்க வசனம் அதான் போடப்பட்டு இருக்கிறது, யுத்தம் உங்களுடையது அல்ல, பிரச்சனை உங்களுடையது அல்ல. உங்களுடையது போல தெரியலாம், ஆனால் பிரச்சனை உங்களுடையது அல்ல. இந்த போராட்டம் உங்களுடையது அல்ல, இந்த பலவீனம் உங்களுடையது அல்ல, இந்த நெருக்கம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. ஹல்லேலூயா. அவர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர் இருக்கிறார். ஆமென். அன்னைக்கு யோசபாத்தையும் ஜனங்களையும் பார்த்து அதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உள்ள வரும்பொழுதே சில காரியங்களை நான் ஃபீல் பண்ணேன். அநேகருடைய இருதயம் சில காரியங்களை குறித்து,
ஓகே, ஃபேமிலியில் குடும்பத்தில் லைஃப்பில் சில ப்ளஸ் மைனஸ் கடந்து போகும் வரும். ஆமென். சில காரியங்கள் நிமித்தமாய் உள்ளம் கலங்கி கொண்டிருக்கிறத நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கலக்கம் எப்பப்பா மாறும்? இந்த பிரச்சனைகள் எப்பப்பா மாறும்? இந்த போராட்டங்கள் எப்போ மாறும்? கலங்கி கொண்டிருக்கிற அநேகருடைய இருதயங்களை நான் உணர முடிந்தது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் ஒருபோது கலங்காதீங்க. ஆமென். கலங்க வைக்கிறது யாருடைய வேலை தெரியுமா? பிசாசினுடைய வேலை. உங்களை கலங்கடித்து உங்களை அப்படியே முடக்கி வைப்பது பிசாசினுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே சீஷர்களுக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீங்கள் என்னிடத்தில் என்ன செய்யணுமா? விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்றார். அதுக்கு கீழே உள்ள வசனத்தில் வாசிக்கிறோம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 27வது வசனத்தில் அங்க வாசிக்கிறோம், சமாதானத்தை உங்களுக்கு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்திலிருந்து கடந்து போகும் பொழுது நமக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம எதை சுதந்திரித்து கொள்ளணும்? சமாதானத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். சமாதானத்தை அவர் நமக்காக வைத்து போயிருக்கிற அந்த சமாதானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்து ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், அடைக்கலான் குருவிகளுக்கு என்ன உண்டா? வீடு உண்டு. ஆமென். இன்னொரு பக்கம் வாசிக்கிறோம், மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அடைக்கலான் குருவிகளுக்கு அநேக வீடுகள் உண்டு. ஆண்டு சொல்ற, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. அடைக்கலான் குருவிக்கே வீடு உண்டுனா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வீடு தர மாட்டாரா? உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் உங்களுடைய விருப்பங்களை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற மாட்டாரா? அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டு சொல்றார். ஆமென். நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். பக்கத்தில் கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அவருடைய சமாதானம் நமக்குள்ளாய் வரும் பொழுது கலக்கங்களும் பயங்களும் நம்ம விட்டு பறந்து போயிருங்க. ஹல்லேலூயா.